ஒரு பிச்சைக்காரன் உணவுக்காக வீடு வீடாக அலைந்தான். அவன் மிகவும் அசிங்கமாக கிழிந்த உடையோடு சிக்கு பிடித்த தலைமுடியோடு இருந்தான். ஒரு பழைய கோணிப்பையே அவனுக்கு உடமையாக இருந்தது. ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து எதுவும் கிடைக்காவிட்டால் தனக்குள் அந்த வீட்டை பற்றி சொல்லிக் கொள்வான். ஒரு வீட்டின் முன்னே போய் சொன்ன வார்த்தைகள், வீடு மிகப்பெரியது, ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் திருப்தி இல்லை. அவர்கள் எப்போதும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள். கடைசியில் அவர்கள் பேராசையால் எல்லாவற்றையும் இழப்பார்கள். இன்னொரு வீட்டுக்கு போனான். உணவு கிடைக்கவில்லை. இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன். ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தியடையாமல் அவற்றை இரட்டை மடங்காக்க சூதாடினான். கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தான். எனக்கோ கொஞ்சம் பணம் கிடைத்தால் போதும், திருப்தி கொள்வேன், அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவன் அவன் கண்முன்னே தோன்றியது. நான்